அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷலா. மாமா கியானி தனது மாலை நடைப்பயணத்தில் இருக்கும்போது அவரை கவனித்து அவரை அணுகும்போது பிகு பூங்காவில் ஒரு பெஞ்சில் தனியாக அமர்ந்திருக்கிறார். வணக்கம் பிகு, நீ எப்படி இருக்கிறாய்? நீ ஏன் இந்த பெஞ்சில் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? மிகவும் சோகமாக இருக்கிறாய். வணக்கம் மாமா கியானி, எனது நண்பர் சீக்குவின் தந்தையை பற்றி நான் உண்மையில் கவலைப்படுகிறேன். நேற்றிரவு சீக்குவின் தந்தைக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது மற்றும் ஆஸ்தில் அனுமதிக்கப்பட்டார். அதை கேட்டு வருந்துகிறேன் டூட். நான் அதை பற்றி சிந்தித்து இது போன்ற சூழ்நிலைகளுக்கு யாராவது நிதி ரீதியாக தயாராக இருக்க வேண்டுமா என்று யோசிக்க, எடுத்துக்காட்டாக சீகுவின் தந்தையைப் போல ஒரு நபர் திடீர் நோயை எதிர்கொண்டால் நிதி ரீதியாக தயாராக இருப்பது முக்கியம் டோட். பீகு, கடுமையான நோய் ரைடர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவில்லையா? கடுமையான நோய் ரைடர் மாமா கியானி என்றால் என்ன? பீகு, ஒரு தீவிர நோய் ரைடர் உங்கள் ஆயுள் காப்பீட்டு பாலிசியில் மிகவும் மதிப்புமிக்க கூடுதலாகும். புற்றுநோய், மாரடைப்பு அல்லது பக்கவாதம் போன்ற கடுமையான நோய் இருப்பதை கண்டறிந்தால் இது நிதி பாதுகாப்பை வழங்குகிறது டோட். அது முக்கியமானதாக தெரிகிறது. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு உதாரணத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. உங்களிடம் ஆயுள் காப்பீட்டு பாலிசி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் தீவிர நோய் ரைடர் இல்லை. ஒரு நாள் மேம்பட்ட புற்றுநோய் போன்ற கடுமையான நோயால் நீங்கள் கண்டறியப்படுகிறீர்கள். மருத்துவ சிகிச்சை மிகவும் விரிவானதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கலாம். ஒரு தீவிர நோய் ரைடர் இல்லாமல் உங்கள் சேமிப்பை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அல்லது மருத்துவ செலவுகளை ஈடுக்க கடன் எடுக்க வேண்டியிருக்கும் டோட். அது நிதி ரீதியாக மன அழுத்தமாக இருக்கலாம். சரியாக. இப்போது உங்களுக்கு ஒரு தீவிர நோய் ரைடர் இருந்ததை கற்பனை செய்து இந்த ரைடர் நோயறிதலுக்கு பிறகு குறிப்பிட்ட நோய்களுக்கு ஒருமொத்த தொகையை வழங்குகிறது. எடுத்துக்காட்டாக, ரைடர் புற்றுநோயை உள்ளடக்கியிருந்தால், உங்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டால் காப்பீட்டு நிறுவனம் முழு உத்தரவாத தொகையையும் செலுத்தும். இது உங்கள் மருத்துவ செலவுகள் மற்றும் பிற செலவுகளை ஈடு செய்ய உதவும் டோட். இது ஒரு கடினமான காலங்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் போல் தெரிகிறது. இது நிதி சுமையை கணிசமாக குறைக்கும். சிகிச்சை அல்லது மருந்தக பில்களுக்கு பணம் செலுத்துவதை பற்றி கவலைப்படாமல் மீட்பில் அதிக கவனம் செலுத்த உங்களை ரைடரிடமிருந்து பெறப்பட்ட தொகையை மருத்துவ பில்கள் மட்டுமல்ல, எந்த நோக்கத்திற்கும் பயன்படுத்தலாம். வீட்டு செலவுகள், சிறப்பு சிகிச்சைகள் அல்லது நீங்கள் மீட்கும் போது உங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்காக கூட இதை பயன்படுத்தலாம் டூட். எனவே இது மருத்துவ கட்டணங்களை மறைப்பது மட்டுமல்ல, இது பல்வேறு தேவைகளுக்கு நிதி குஷனையும் வழங்குகிறது. சரியாக. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், வெவ்வேறு கொள்கைகளில் வெவ்வேறு கவரேஜ் விருப்பங்கள் எந்த நோய்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன, எந்த நிபந்தனைகளின் கீழ் என்பதை அறிய கொள்கையின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படிக்கவும் புரிந்து கொள்வதும் முக்கியம். ரைடர் உங்கள் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்த உங்கள் காப்பீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செய்வது எப்போதும் நல்லது. நன்றி மாமா கியானி, இது இப்போது எனக்கு மிகவும் தெளிவாக உள்ளது. எனது கொள்கையில் ஒரு தீவிர நோய் ரைடரை சேர்ப்பதை நான் பரிசீலிப்பேன் என்று நினைக்கிறேன் டோட். பிக்கு, உங்களை வரவேற்கிறோம். எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருப்பது எப்போதும் நல்லது. உங்களுக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது கூடுதல் உதவி தேவைப்பட்டால் தயக்கமாக கேட்க வேண்டாம். எனக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக கேட்பேன். வழிகாட்டுதலுக்கு மீண்டும் நன்றி. இது எனக்கு மகிழ்ச்சி. இப்போது வாருங்கள், ஒரு ஜாக் செய்ய போவோம். மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான் ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.